பூசம் நட்சத்திரத்தால் காக்கப்பட்டவன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடந்து தூர தேசத்துக்கு பயணம் போன ஒரு தமிழன் தன் விரல்ல ஒரு தங்க மோதிரத்தை மாட்டியிருக்கான். அந்த மோதிரத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் தான் இது. 2026 ஜூலை உலக தொல்லியல் துறையையே உற்று பார்க்க வச்ச ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு தாய்லாந்து நாட்டில் கிடைச்சிருக்கு. கடல் கடந்து வாழ்ந்த பழங்கால தமிழர்களுடைய வரலாற்றையும் அவங்களோட வணிக தொடர்புகளையும் அசைக்க முடியாத ஆதாரத்தோட உறுதி செய்கிற மற்றும் ஒரு அற்புதமான கதை இது. இந்த மோதிரத்துக்கு பின்னாடி நம்முடைய வாழ்வியல், ஜோதிடம், மொழியியல் மற்றும் அறிவியல் கலந்த ஒரு மாபெரும் வரலாற்று ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த அக்மார்க் வரலாற்று தரவுகளோட இந்த விஷயத்தை அலசி ஆராய்வோம். முதல்ல இந்த அரிய பொக்கிஷம் எங்க கிடைச்சதுன்னு பார்ப்போம். தாய்லாந்துல பெச்சாபுரி மாகாணத்துல இருக்க நாபுவா அப்படிங்கிற தொல்லியல் தளத்துல தாய்லாந்து அரசு ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்தினாங்க. அங்க பழங்கால மனிதர்கள் அடக்கம் செஞ்ச இடத்தை தூண்டி ஆராய்ந்த போதுதான் ஆய்வாளர்கள் எல்லாரையும் திகைக்க வச்ச ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த இடத்துல ஒரு குழந்தையோட உடலையும் சேர்த்து சுமார் 9 உடல்கள் கிடைச்சது. இந்த 9 உடல்களும் வடகிழக்கு திசையில தலை வச்ச மாதிரி புதைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது உடல்களுடைய பாதங்கள் தென்மேற்கு திசையான தென்னிந்தியாவை பார்த்த மாதிரி. அங்க நிறைய புதை படிமங்கள் கிடைச்சிருந்தாலும் முக்கியமான 2 மோதிரங்களும் கிடைச்சது. அதுல ஒரு மோதிரம் தட்டையான வடிவத்துல எந்த எழுத்துக்களும் இல்லாமலும், இன்னொரு மோதிரம் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டும் இருந்துச்சு. இந்த மோதிரத்துல உள்ள எழுத்து விவரம் சரி, அந்த மோதிரத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்கு அதை வாசிச்சு பார்த்த மொழியியல் வல்லுநர்கள் சொன்ன அர்த்தம் தான் இந்த வீடியோவோட மிக முக்கியமான ஹைலைட். அந்த வாசகத்தினுடைய பொருள் பூசம் நட்சத்திரத்தால் காக்கப்பட்டவன். அதாவது அந்த மோதிரத்தை போட்டிருந்த நபர் தாம் பிறந்த பூச நட்சத்திரம் தன்னை எப்பவும் பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அதை அவர் விரல்ல போட்டிருக்காரு. 2000 வருஷங்களுக்கு முன்னரே நட்சத்திர ஜோதிடத்திற்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத இதை நமக்கு உணர்த்துத ஒரு ஆழமான செய்தி இல்லையா? இன்னொரு ஃபேக்டர் சொல்லட்டுமா? பூச நட்சத்திரத்துல முழு நிலா வரும் மாதத்தை தான் நாம தை மாதம்னு சொல்றோம். தாய்லாந்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த மோதிரம் அந்த காலத்துல கடல் கடந்து வணிகம் செய்த பாரத தேசத்தின் வைசிய குலத்தை சேர்ந்த ஒருவருடையதாக இருக்கலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஜோதிட மரபும் வாழ்வியல் முறையும் பழங்கால இந்தியா முழுக்க பரவலா இருந்த ஒரு பாரம்பரியம். சுருக்கமா சொன்னா இந்த மோதிரம் தமிழ் பிராமியா அல்லது பொதுவான பிராமியா அப்படிங்கிற விவாதங்களை எல்லாம் தாண்டி 2000 வருஷத்துக்கு முன்னரே இந்திய துணை கண்டத்தின் மொழியும் நம்முடைய ஜோதிட அறிவியலும் கடல் கடந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரை எவ்வளவு ஆழமா பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தங்க மோதிரம் ஒன்றே வரலாற்று சான்று. மண்ணுக்குள் புதைந்தாலும் தங்கம் தன் மதிப்பை இழப்பதில்லை. அதுபோல நம் முன்னோர்களின் அறிவியலும் வரலாறும் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தாலும் உண்மை வடிவமாய் வெளிவந்து கொண்டேதான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழோடு. உயர்வாய் அறிவால். நன்றி.